ஹாய் கைஸ், நம்ம வீட்டில் வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டை இப்படி வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், பண கஷ்டமாக இருக்கட்டும் இல்லை மன கஷ்டமாக இருக்கட்டும், சிம்பிளாக சீக்கிரமாக ஒரே நாளில் வந்து தீர்வாகும். ஸோ அதுக்கு நம்ம வீட்டை எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, உருளியில் எப்போவுமே ஒரு பவுல் மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணாடி பவுலோ இல்லை உருளியை பித்தளையில் வாங்கி அதில் பூ வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 4 பூ போட்டால் அப்புறம் போதும். ஸோ வெளியே கண் பார்வை படுற மாதிரி, கண் திருஷ்டி போகிற மாதிரி. முடிஞ்சால் ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்தால் ஃபிஷ் டேங்க் வைங்க. அதெல்லாம் வாஸ்துப்படி வைக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக நம்ம பூஜை அறையை வந்து எப்பொழுதுமே டஸ்ட்டு படியாமல் க்ளீனாக பார்த்துக்கணும். சுத்தமாக இருந்தால் தான் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி ஐஸ்வர்யம் வந்து தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி குடிக்கொள்வார். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மணி வந்து எவ்வளோதான் நம்ம சம்பாரிச்சாலும் நம்ம கையில் தங்க மாட்டேங்குது இல்லையா? அது தங்கணும் அப்படின்னா அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இயற்கையான முறையில் ஆக்சிஜனும் கிடைக்கக்கூடியது இந்த மணி பிளான்ட்டு ப்ளஸ் வந்து பேம்பு ட்ரீ. இது ரெண்டுமே வாஸ்துப்படி நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும்பொழுது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. முக்கியமாக கண்ணடி பட்டாலும் அதாவது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரிங்க கண் திருஷ்டியெல்லாம் படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா வரவங்க பார்வை அதை நோக்கி போகும். ஸோ நம்ம மீது வந்து படாது, அந்த கண் திருஷ்டியெல்லாம் நீங்கிடும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு விநாயகர், கண் திருஷ்டி விநாயகர். முடிஞ்சால் இதையுமே வாங்கி வாஸ்துப்படி பார்த்து மாட்டி வச்சுருங்க.